Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ஆஷா பாரதி. எல்லோரும் ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். எங்களுடைய ஹாப்பி டேஸ் இன் சென்னை தான் இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஞ்சன் சென்னையில் நாங்கள் வந்து அம்பத்தூரில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ஏ2பியில் ஸ்வீட்ஸும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஃபுட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஏ2பி குவாலிட்டிக்கு ஏற்ற டேஸ்ட் மட்டும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக ஏ2பி வந்து ஹஸ்பண்ட் ப்ரிஃபர் பண்ணுவார். ஏதாச்சும் அங்கே போய் சாப்பிட்ணும், இல்லை ஸ்வீட்ஸ் யாருக்காச்சும் நம்ம வந்து ஊருக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா ஏ2பியில் மட்டும்தான் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு போவார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த அன்றைக்கி வந்து எங்களுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நாங்கள் வந்து அங்கே தான் வந்து போயிருந்தோம். குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ட்ரெஸ் வந்து ஆரஞ்சு கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா சோனிக் அப்படின்ட்டு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டிஷர்ட் இது. அப்படியே எல்லாருக்குமே வந்து நல்லா ஒரு 4 பேருக்கும் செட் ஆகிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸு ஆரஞ்சு கலரில். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டு குட்டி பசங்களை நான் கண்டிப்பாக காட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரியோர் ரஞ்சன், ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவன்யா செகண்டு, அதுக்கப்புறம் திஷ்வந்த், அதுக்கப்புறம் குகன். இவங்க தான் எங்களுடைய குட்டி ஃபேமிலி. ஸோ நாங்கள் அந்த அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வந்து போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா ரப்பர் பந்து. ஸோ சூப்பர், அசல் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி பார்க்கும்போது. சடன் பிளான் தான், நைட் ஷோ தான் போயிருந்தோம். பசங்க கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டாங்க. பீஸ்ஃபுல்லாக சினிமா வந்து பார்த்துருந்தோம் நாங்கள். எனக்கு வந்து அந்த சடனாக சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் புரட்டாசி மாதமே நாங்கள் சாமி கும்பிட்டோம். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலி. ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே வீட்டாக போயிட்டு நாங்கள் அரிசியெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோமா. ஒரு எங்கள் தெருவில் மட்டும் போயிட்டு கொஞ்சம் அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது பொங்கல் சாதம் பண்ணி பரிசல் போட்டு சாமி கும்பிட்டோம். இதெல்லாமே ஒரு ஹாப்பியான ஒரு மெமரிஸ். ஏன்னா இந்த ஏஜ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வராது. இதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயம் அவங்க அகெயின் இதே மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால் வந்துட்டு நான் இதெல்லாமே வந்து நான் வந்து வீடியோஸாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப வீடியோஸில் இந்த விஷயம் ஷேர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் இது வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திஷ்வந்த் சென்னையிலேருந்து தான் நிறைய விஷயம் கற்றுப்பான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுங்க. அப்படி ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிட்டே வந்து டெக்லோட்டானில் வந்து ட்ராயிங் காம்படிஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து நிறைய கிளாஸஸ் போகிறாங்க. பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணுற மாதிரி குட்டீஸ்க்கு. ஸோ திஷ்வந்த் வந்து அந்த அன்னைக்கு கூப்பிட்டுட்டு போயிருந்தோம் ஒரு சண்டே அந்த மார்னிங்கு. என்னென்னா டீரெக்ஸ் மட்டும் வரைஞ்சி ஏதோ காட்டணும் அப்படின்ட்டு, அந்த கலர் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ போயிட்டு அதுக்கு வந்து பசங்க எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மெடல்ஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. திஷ்வந்துக்கு வாங்கின ஃபஸ்ட்டு மெடல். ஸோ அதனால் நானுமே அதை ஞாபகமாக வச்சுருக்கேன் இப்போது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பீச்சு தான். ஸோ இருந்தபோது எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரையும் நம்ம எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் சாப்பிட்ணும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது மட்டும் பிளானில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பீச் தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா குட்டீஸ் எல்லாருக்குமே பீச் எல்லாருக்குமே பிடிக்குங்க, யாருக்கு தான் பிடிக்காது. அங்கே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு அந்த ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த ஒரு காம்னஸ் தரும் நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் போயிட்டு நாங்கள் பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, திஷ்வந்துக்கு வந்து என்னெல்லாம் கேட்டானோ அதெல்லாமே வந்து கிடச்சிது இங்கே. ஸோ நல்லா மண்ணில் என்ஜாய் பண்ணோம், நல்லா தண்ணியில் விளையாடினோம். அதுக்கப்புறம் கேட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நண்டு
கிராப்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுடைய மூத்தார் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய அண்ணா வந்துட்டு கஷ்டப்பட்டு இவனுக்காண்டி வந்து நண்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. குட்டி குட்டி நண்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதிலெல்லாம் நல்லா விளையாடினான். அதுக்கப்புறம் மீனுன்னா ரொம்ப பிடிக்கும், மீன் வாங்கி கொடுத்தாங்க. கொய் குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். அந்த கொய் குஞ்சு வாங்கிட்டு வந்து ஒரு என்ன சொல் 4 கொய் குஞ்சில் வந்து பூனை வந்து சாப்பிட்ருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. மந்தில் என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பலூன் ஷூட் பண்ணுறது எங்கள் வீட்டில் பெரிய குட்டி செம சூப்பர் இது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே ஷூட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அந்த ஏதோ 10 தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவம்மாவும் கூப்பிட்டு வச்சு 2-3 வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்த நண்டு 3 நாள் வந்து காப்பாற்றி வச்சுருந்தோங்க. அந்த நண்டுக்கு செடியெல்லாம் வச்சுருந்தான் அந்த யஷ்வந்த். அந்த நண்டு 3 நாளைக்கு அப்புறம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் வந்துட்டு வீடெல்லாம் தேடி பார்த்தோம், அந்த நண்டே காணோம். வீட்டிலே போயிடுச்சா இல்லை வெளியே போயிடுச்சானும் தெரியல எங்களுக்கு. நண்டும் போயிடுச்சு, மீனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருந்தது, அதுக்கப்புறம் செத்து போச்சு. கோய் கொஞ்சம் போயிடுச்சு. எல்லாமே வந்து ஆசத்திலே விளையாடிட்டான். அதுக்கப்புறம் பெருசாக கேட்கவே இல்லை. ஸோ என்னெல்லாம் நினச்சானோ அதெல்லாமே வந்து முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிற ஒரு பிஃபோர் டே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். எங்கள் ஹஸ்பண்டுக்கு பசங்க ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த விஷயத்தில் வந்து பர்ஃபெக்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட நல்லா விளையாடிட்டு இருந்தார். ஸோ வீடியோ எண்டுக்கும் வந்தாச்சு. யார் வின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இதில் வேறு போட்டி வேறு. கடைசியில் வந்து ஹஸ்பண்டே ஃபஸ்ட்டு வந்துட்டார். நீங்களே பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் vlogல வந்து பார்க்கலாம். பாய். சொல்லாமா? 1 2 3 go. Shivarya!